அந்த கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் யாரு கமெண்ட் பண்றதுக்கு? அதிமுகவில் இரட்டை தலைமை ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கறது நான் மட்டும் இல்லைங்க. நீங்க எந்த தொண்டன்ட்ட கூப்பிட்டு பேசினாலும் தனியா பேசும்போது ஆமாம்பா. என்ன சிறப்பா போயிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் நல்ல செட்டில் ஆகி சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய மற்றபடி என்ன சிறப்பாக போயிட்டு இருக்குன்றது எனக்கு சிம்பிள் விஷயங்கள் தான் பஸ் பெரிய பெரிய விஷயங்கள் எடுத்துக்காட்டும். திருமதி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தான் நான் பார்க்குறேன் இன்றைய காலகட்டத்தில். இப்போ இரட்டை தலைமை எப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டீங்க, எலெக்ஷன் அப்போவே இபிஎஸ் ஒரு கருத்து சொல்கிறாரு, ஓபிஎஸ் ஒரு கருத்து சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விலகினதுக்கப்புறம் இரட்டை தலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? இதில் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ரெண்டு காரணம். ஒன்று, அந்த கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் யார் கமெண்ட் பண்ணுறதுக்கு? ரெண்டாவது, நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லா மீடியாலையும் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. என்ன இது இந்த இரட்டை தலைமைங்கிறது வெளியில் வந்துட்டாலும் அதிமுக கட்சின்னு முதல்ல சேர்ந்தது அதிமுகவில் தான். நீங்கள் அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்கல்ல? அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. அதனால தான் இந்த பேட்டிக்கு கூட நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். வழிய அதிமுகவில் இரட்டை தலைமை ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது நான் மட்டும் இல்லைங்க. நீங்கள் எந்த தொண்டன்ட்ட கூப்பிட்டு பேசினாலும் தனியாக பேசும்போது ஆமாம்பா. சிறப்பாக போயிட்டு இருக்கு கேபி முனுசாமி ஜெயக்குமார்லாம் சொல்கிறாங்களே. என்ன சிறப்பாக போயிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் நல்ல செட்டில் ஆகி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய மற்றபடி என்ன சிறப்பாக போயிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியல. அறிக்கையே சொல்லட்டுமா? ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா? நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, அவங்களுடைய அறிக்கையெல்லாம் உங்களுக்கு வருதா? ஒருங்கிணைப்பாளர் அறிக்கை ஜோசப் என்ற இமெயில் ஐடியிலேருந்து வரும். இணை ஒருங்கிணைப்பாளருடைய அறிக்கை பார்ட்டி ஏடிஎம்கே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வரும். இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வேண்டாமா இங்கேருந்து எப்படி என்ன சோர்ஸில் இருந்து? சிம்பிள் விஷயங்கள் தான் பஸ் பெரிய பெரிய விஷயங்கள் எடுத்துக்காட்டும். நேற்று கூட தாம்பரத்தில் ஒருத்தங்க, கோட்டூர்புரத்தில் ஒருத்தங்க. அதில் தப்பில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாரையும் இடத்த பிரிச்சுக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது கூட மக்கள் நல பண்ணி இப்போ பரவலாக செய்யலாம் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு பாசிட்டிவாக கொடுப்போமே. எல்லாத்தையும் ஏன் நம்ம விமர்சிக்கணும்? சசிகலா பொதுச் செயலாளராக வரணும்னு விரும்புகிறாங்க. பொதுச் செயலாளருங்கிற பேரில் தான் அறிக்கை வெளியிட்டு வராங்க. அவங்க அந்த தலைமையை விரும்பி அதுக்கான பயணத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? திருமதி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தான் நான் பார்க்குறேன் இன்றைய காலகட்டத்தில். புரட்சித் தலைவர் அம்மாவோட 35 வருஷம் இருந்திருக்கிறாங்க. எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லேயும் பங்கேற்றிருக்கிறாங்க. எல்லா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிசிஷன்ஸில் கூட இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்சியை கிட்டத்தட்ட ஒரு நிழலாக அவங்க தான் நடத்தியிருக்காங்கன்றத அதிமுக மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த ஐடிவிங்கில் போய் விளக்கம்லாம் சொன்னீங்கல்ல, ஜெயலலிதா கிட்ட விளக்கம் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுனது, நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி தான் போகும், சட்டமன்ற தேர்தல் இப்படி தான் போகும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க கூட இருந்தாங்களா? எப்பெல்லாம் அஃபிஷியலாக மீட் பண்ணியிருக்கிறோமோ, அதாவது சேம்பரில் செக்ரட்டேரியட்டில் அவங்க இருந்ததில்லை. தேர்தல் வியூகங்கள் அதை பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க கூடவே கார்டனில் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? திருமதி சசிகலா அவர்கள் நான் பொதுச் செயலாளர் ஆகணும், நான் தான் வேணுங்கலாம் கிடையாது. அவங்கள நீங்கள் எல்லாம் போய் விழுந்து கூப்பிட்டீங்க. இது மறக்க முடியாது. சரி, கூப்பிட்டோம், எல்லாத்துக்கும் இருக்குது, இதெல்லாம் மறக்கவே முடியாது. அம்மா நீங்கள் தான்மா வரணும், அம்மா நீங்கள் தான்மா வரணும். வந்தாங்க. நடுவில் அவங்க சிறைக்கு போகிறாங்க. வீட்டை நான் ராஜுவேல் சார் வீட்டை பார்த்துக்கங்க, நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறேன் வேலைக்கு, ஒரு 5 வருஷத்தில் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நான் போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? சேல் டீடு, பேரண்ட் டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் பேரை மாற்றிருக்கிறீங்க. என்ன பார்த்தா எனக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் மக்கள்கிட்ட நல்லா போல. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த டிஸ்கஷன் இங்கே வேண்டாம். நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த என்ன இவர் டெல்லியில் பிரதமரை பார்த்துட்டு அவங்களுக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க என்ன முதலமைச்சர் ஆக்கலை, எம்எல்ஏக்கள் தான் என்ன ஆக்குனாங்க அப்படிங்கிறார். அன்னைக்கு அவருடைய நம்பகத்தன்மை முதல்ல குறைஞ்சது. உலகத்துக்கே தெரியும் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருன்ட்டு. அதில் என்ன இருக்குது? ஆமாம், அன்னி தேதியில் அவங்க தான் என்ன முதலமைச்சர் ஆக்குனாங்க, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவர்களை எங்களால் சேர்த்துக்கொள்ள இயலவில்லை. நான் தைரியமாக சொல்லிட்டு போங்க. அந்த அம்மா பெங்களூருன்னு வந்தோடனே நானே நேராக போய் பார்த்து அவங்ககிட்ட சிச்சுவேஷனை விளக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. மக்கள் அதை விரும்புவாங்க.
அவங்களுக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம், அவங்க என்ன முதலமைச்சர் ஆக்கலைன்னா யாருமே ஏற்றுக்கல. திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர், இன்றைக்கும் கோர்ட் அவங்க பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்லலை. கட்சி பைலாஸ் படி அவங்கள இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரியாக நியமிச்சிருக்கிறாங்க. அதை கோர்ட் ஹேஸ் நாட் yet செட் aside. அப்படின்ற பட்சத்தில் அவங்க தான் பொதுச் செயலாளர். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பொதுக்குழு தீர்மானம் போட்டாச்சுன்னு சொல்றாங்க. நீங்க அந்த பொதுக்குழுவே முனுசாமி இவங்க எல்லாரும் அதுதான் பஸ். இவங்க யாருமே ஒரு புரிதலே இல்லாமல் பேசுகிறாங்க. தேர்தல் கமிஷன்லையும் நாங்கள் வாங்கிட்டோம். இரண்டு வெவ்வேறு விஷயம். தேர்தல் கமிஷன் என்ன பண்ணும், தன்னுடைய ஒரு கட்சி நாங்கள் இதுதான் பண்ணுறோன்னு ஒத்துமையாக சொன்னால் அதை வாங்கி ஃபைல் பண்ணிக்குவாங்க. அந்த கட்சியிலேருந்து நான் இப்படி சொல்கிறேன் நீ இப்படி சொல்கிறேன்னா யாருக்கு மெஜாரிட்டி இருக்குது ஈக்குவலாக இருக்குன்னா இதை பிளாக் பண்ணுவாங்க, சிம்பிளை பிளாக் பண்ணி ரிசால்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் அ பிளேஸ் டு ரிசால்வ் மேட்டர்ஸ். த கோர்ட் இஸ் த பிளேஸ். நீங்கள்லாம் ஒத்துமையாக வந்துட்டீங்களா, அப்பா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும், உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன வேணும், என்னுடைய ரெக்கார்ட்ஸ் படி எல்லாம் ஒத்துமையாக இருக்கீங்க, இந்த அங்கே ரெட்டையில